சீமானுக்கு ஒரு வேண்டுகோள், குறைந்தது தமிழ் தேசியம் பற்றி நீ பேசாது. உனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எது தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம் பேசுகிற நீ எதற்காக இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறாய்? இந்திய நாடாளுமன்றத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன தொடர்பு? அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், கூட்டாட்சி முறை வேண்டும். கூட்டாட்சி, பெடரலிசம் என்றால் என்ன பொருள்? என்னோடு தர்க்கம் பண்ண வருகிறாயா என்கிறாய். நான் இப்போது கேட்கிறேன், நீ தர்க்கம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தால் விடை சொல். பெடரலிசம் என்றால் என்ன பொருள்? பல தனித்தனி நாடுகள் ஒருங்கிணைந்து தங்களுக்குள் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டு, என்ன ஒப்பந்தம்? பிரிந்து போகும் உரிமையோடு சேருகிறோம் என்கிற ஒப்பந்தம், ரைட் டு செசஷன் என்று பெயர். நாங்கள் வெட்டி கொள்ளும் உரிமையோடு ஒட்டிக் கொள்ளுகிறோம் என்று ஈவி.கே. சம்பத் சொன்னார். அதுதான் பெடரலிசம். நீ நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாயே, தப்பித்தவறி வெற்றி ஒரு நாளும் வாய்ப்பில்லை. நீங்கள் அப்படியெல்லாம் தவறாக கருதி விடக்கூடாது. நான் முதல்வராகிவிட்டால் முதலில் டெபாசிட் வாங்கு, பிறகு ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெறு, அதற்கு பிறகு முதல்வர் கனவெல்லாம். அதுவும் நான் முதல்வராகிவிட்டால் யாரும் என் எதிரில் நிற்க முடியாது. ஏன் பேய் பிசாசாக மாறிவிடுவாயா? முதல்வர் ஆனவுடனே எங்கள் தளபதிக்கு முன்னால் நேற்றைக்கு முன்தினம் நான் தற்செயலாக உமாபதியும் நானும் பார்க்கிறோம். பார்த்து பேசிவிட்டு 2 அடி முன்னே வைத்து போனவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. திரும்ப வந்து நான் போயிட்டு வரேன், என்கிட்ட சொல்லலையோன்னு நினைச்சு. அத்தனை பணிவும் அத்தனை அடக்கமும் இத்தனை பெரிய செல்வாக்குக்கு இடையில் இருப்பதால் அவர்தானடா எங்கள் தலைவரின் பிள்ளை. கலைஞர் எங்களோடு தான் இருக்கிறார். பெயர் வேறு, உருவம் வேறு. எங்கள் தளபதி எங்களுக்கு தலைவர் தான். என்றைக்காவது அந்த பணிவில் 10,000-ல் ஒரு பகுதி உனக்கு வந்ததுண்டா? வந்து நிற்கிற போதே ஆணவம். எந்த பதவியும் வரவில்லை, ஆணவம் மட்டும் வந்து விட்டது. பாருங்கள், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். பதவியே வராத போது ஆணவம் வருகிறதே. உலகத்திலேயே ஒரு பதவியும் இல்லாதவன் இவ்வளவு திமிரா இருந்து நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இன்னமும் தாழ முடியாத வேதனை இருக்கிறது. இந்த பாவியை கொண்டு போய் நாம் மேடையில் வேறு ஏற்றி தொலைத்தோமே. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? நான் இந்த மேடையில் மறுபடியும் சொல்லுகிறேன், நினைவிருக்கிறதா சீமான்? ஒரு நாளாவது தலைவரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் கேட்டது நினைவிருக்கிறதா? 2 முறை நான் தான் அழைத்து சென்றேன். திரும்ப வருகிற போது என்னிடத்தில் சொன்னது நினைவிருக்கிறதா? தலைவர் கேட்டார், எங்க இரவு பயணம் எல்லாம் வேண்டாம், கவனமா இருங்க. நான் போறேன்னா கான்வாய் வருது. கலைஞர் சொல்றார், முன்னும் பின்னும் பாதுகாப்பு இருக்கு, நீங்கெல்லாம் பாதுகாப்பாக போங்கன்னு அவ்வளவு தாயன்போடு சொன்னார் என்று சொன்னது நினைவிருக்கிறதா? அந்த தாயன்போடு சொன்ன மனிதரைத்தான் நீ சதிகாரன் என்கிறாய். அந்த மனிதனைத்தான் நீ சண்டாளன் என்கிறாய். காலம் உன்னை மன்னிக்காது, ஒரு நாள் மன்னிக்காது. நீதிமன்றத்திலிருந்து நீ வெளியே வரலாம், வரலாறு உங்களை விடுவிக்கவே விடுவிக்காது, ஒரு நாளும் விடுவிக்காது.